எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே 6 அடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப சனி கேள்மணிதா மனம் மலை பாயும் வேதாளம், மனம் மலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். வாங்கோ. மாமி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆத்துல அப்பாக்கும் மாமாக்கும் பெரிய சண்டை நடந்தது. இல்ல, அவன் சொல்லலைனாலும் நீக்கும் அதுதான் தோணித்து. என்னதான் உறவு சொந்தம்னு கொண்டாடினாலும், பாசத்தை அள்ளி கொட்டினாலும், ஆத்து மனுஷாதான், வேத்து மனுஷாதான். என்னது இது? ஆத்து மனுஷா வேத்து மனுஷான்லாம் பேசிண்டு. அக்கா, என்ன நடந்தது? மாப்பிள்ளைங்கிற மரியாதைய ஒன்னு இவர் காப்பாத்திட்டு இருந்திருக்கணும். அதை இழந்துட்டு நிக்கிறார் இல்லையா? அவளாவது மாப்பிள்ளைங்கிற மரியாதைய இவருக்கு கொடுத்திருக்கணும். மொத்தத்துல அவமானப்பட்டு போயிட்டோம். மாமா, நான் இந்த ஆற்றை விட்டு போகிறதா தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படி நான் இருக்கணும்னா சிவராமன் இந்த ஆற்றுல இருக்கப்படாது. நாங்கள் இந்த ஆற்றை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது எங்க ஆம்.
சேஷு, என்ன நடந்ததுன்னு ஒன்றும் சொல்லாமல் திடீர்னு வந்து ஒன்று சிவராம இந்த ஆற்ற விட்டு போனோம், இல்லை நீ இந்த ஆற்ற விட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஆற்றுல இருக்கிறதே நீங்கள் 4 பேர் தான். இந்த 4 பேருமாவது என் கூட இருக்கணும்னு நான் பிரியப்படுறேன். அதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்ல வரியா? என்ன நடந்தது முதல்ல அதை சொல்லு. வரவு அது போக 4 ரூபா 3 அணா 8 பைசா. இதில் பார்த்தா செலவு பால் மளிகை சாஸ்திரிகள் கொடுத்தது போக 3 ரூபா 1 அணா 4 பைசா. கையிருப்பு 1 ரூபா 2 அணா 4 பைசா இருக்கணும். 2 அணா குறையிறதே. ரெண்டனா எங்கே போயிருக்கோம்? யாருக்கு கொடுத்தேன்? அப்பா கணக்கு கேட்டால் என்ன சொல்கிறது? அவையும் 365 நாளும் சோத கும்பம் பண்ண வேண்டியிருக்கு. அதை தவிர மாசிகம் வேற. அதுக்கு சமாராதன சமையல், இதுக்கு ஸ்ராத்த சமையல். ஒரு நாள் உடம்பு நன்னா இருக்கு, ஒரு நாள் முடிய மாட்டேங்கிறது. ஏன் மண்ணி அழுத்துக்கிறேன்? நான் தான் கூட இருக்கேனோனோ ஒத்தாசை பண்ண மாட்டானா? நீ ஒத்தாசை பண்ண மாட்டேன்னு யார் சொன்னா? அதுக்குன்னு நான் கையை கட்டிண்டு ஹாயா அக்கடான்னு இருக்க முடியுமா சொல்லு? சரிகா மபதா நீசா சனிதா பமக ரே. என்ன குழப்பவாதி சிவராமா? கணக்கில் ஏதாவது குழப்பமா? இல்லை சேஷு, இந்த மாசியெல்லாம் பண்ணோம் இல்லையா, தட்சிணை கொடுத்தது சாஸ்திரிகள் கொடுத்ததெல்லாம் போக கணக்கில் ஒரு 2 அணா குறையிறது. எங்கே தொலைச்சேன்னு புரியலை. புரியாது, நோக்கு புரியாது சிவராமா. நான் எதுக்கு இருக்கேன்? நான் சரி பண்ணி தரேன். என்ன திருன்னு முழிக்கிற? இங்கே பாரு சிவராமா, கணக்கு வழக்கெல்லாம் சுத்தமாக ஒழுங்காக இருக்கணும். யார் யாருக்கு எப்போ எவ்வளோ கொடுத்தோன்றத தெளிவாக குறித்து வச்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்தில் மாமா ஒன்றை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து கொடைன்னு குடஞ்சி எடுத்துருவா. அதெல்லாம் நேக்கும் தெரியும். ஒரு தடவைக்கு 2 தடவையே நானும் பார்த்துட்டேன். ஆனால் எதுக்கு செலவு பண்ணேன்னு ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறது. போறாது, நோக்கு போராது. இதில் ஞாபக மருதி வேற. சந்தானம் இருந்தபோது கணக்கில் இந்த மாதிரி குழப்பமே வந்ததில்லை, தெரியுமோனோ? ஆ, ஞாபகம் வந்துடுது. முந்தா நான் உங்களுக்கு ஒரு 2 அணா கொடுத்தேன் இல்லையா? ஆமாம், கொடுத்த. அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. இதில் கணக்கு சொல்ல என்ன இருக்கு? நீ 2 அணா கொடுத்த, நான் செலவழிச்சிட்டேன். சரி, செலவழிச்சது சொன்னாதான் நேக்கு தெரியும். வேடிக்கை என்ன இருக்கு? பணத்தை கொடுத்து நீ ஞாபகம் வச்சுக்கணுமா, இல்லை செலவழிச்சா நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? சரி விடு, ஏதோ மறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். மறந்துட்டேலா இல்லை மறைச்சிட்டேலா? என்னது இது? அண்ணா இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கா? அவர் கேட்டதுல இப்ப என்ன தப்புங்கிற? இவருக்கு எத்தனை சொன்னாலும் புரியவே மாட்டேங்கிறது. பேச தெரியாம எதையாவது பேசி கண்ட வாழ்ட்ட பேச்சு வாங்குறதே வேலையா இரு, இரு. போயிடுது. இப்ப கண்டவான் யார சொல்ற? இத பாரு, புருஷாளுக்குள்ள ஏதாவது பேசின்னு இருப்பா. அதை நம்ம காது கொடுத்து கேட்டு பெருசு பண்ணக்கூடாது. மன்னி, நான் எதையும் பெருசு படுத்தல. என் ஆத்துக்கார் பேசுறத பெருசா எடுத்துண்டு அண்ணா அவரை எடுத்தெறிஞ்சு பேசிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணா வேற முன்கோபி. சேஷு, நீங்கள் எப்பவும் இப்படி தான் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டு என் வேலையில் குத்தம் கண்டுபிடிக்க வந்துடுவீர். அன்னைக்கு அப்படித்தான். என்ன ஏதுன்னு சொல்லாமல் என்கிட்டேருந்து 3 அணா வாங்கிட்டு போய், இல்லை பெட்டியிலேருந்து எடுத்துட்டு போயிட்டேன். என்கிட்ட சொல்லாம, எனக்கு தெரியாம. இந்த பாரு சிவராமா, வார்த்தையை அளந்து பேசு. உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டதால உச்சாணி கும்பல ஏறி நிற்காத. யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு பேசு.
அது சரி, இப்போ என்ன சொல்ல வர? சொல்லாம பணத்தை எடுத்தா அதுக்கு பேரு என்ன? அதுக்கு பேர் என்ன? அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கணும். திருட்டு பட்டம் கட்டுறியா? அதான் உங்க வாயிலிருந்தே வந்துடுது. சிவராமா, நிறுத்து! நிறுத்துன்னு சொன்னேன். என்ன பேசுற? உனக்கு கணக்கு வழக்கு சரியா பார்க்க தெரியல, அதை சரி கட்டுறதுக்காக என் மேல வீண் பழி போடுறியா? சேஷு, சந்தானராம இருந்தப்ப வேற, அவன் இதெல்லாம் கண்டு காணாம விட்டுருப்பான். இல்ல நீங்க அவனை சரி கட்டினாலும் என்னவோ. ஆனா அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. என்ன பேச்சு பேசுறார் பாத்தீங்களா? இவரை என் அண்ணான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் ஆத்துக்காரர மரியாதை குறைவா பேசின்னு இருக்கார்? இரு இரு இரு, இப்ப என்ன சொல்ல வர நீ? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவ ஆத்துக்காரர் அவமானப்படும் போதுதான் அவளுக்கு தெரியும். நிறுத்து! இவ்வளவு வாழ்க்கையே பேசுறிய? ஒரு குழந்தை பேத்துக்கு துப்பு இருக்கா நோக்கு? இப்ப சொல்றேன் சிவராமா, இந்த சேஷு அடி வயிறெறிஞ்சு சொல்றேன், இந்த ஜென்மத்துல நோக்கு புத்திர பக்கம் கிடையாது. ஈஸ்வரா, கையை ஊக்கிட்டானா?